நாம் இந்த வீடியோவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அல்ஜிப்ரேக் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், த காஸ்ட் ஆஃப் an ஆப்பிள் அண்ட் 2 மேங்கோஸ் இஸ் ருபீஸ் 120. an ஆப்பிள் அப்படின்னா ஒரு ஆப்பிள், 2 மேங்கோஸ் அப்படின்னா 2 மாம்பழம். ஒரு ஆப்பிளையும் 2 மாம்பழத்தோட காஸ்ட் எவ்வளவா? 120 ருபீஸா. இதை நம்ம அல்ஜிப்ரேக் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும். நம்ம ஆப்பிளோட காஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது, மேங்கோஸோட காஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அப்போ அதனுடைய ப்ரைஸை என்னென்னு வச்சுக்கணும், நம்மளாவே கன்சிடர் பண்ணிக்கணும், ஒரு வேரியபிளாக எடுத்துக்கணும். ஆப்பிளோட காஸ்ட் ஏன்னு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு மேங்கோவோட காஸ்ட்டு எம்மு, இதெல்லாம் வேரியபிள், ஏயும் எம்மும் வேரியபிள். தென் த ரெக்யூர்டு ஈக்குவேஷன் இஸ் எப்படி, ஆன் ஆப்பிள்னா ஒரு ஆப்பிளோட காஸ்ட் எவ்வளோன்னு வச்சுருக்கோம், ஏ, அப்போ 1A. நெக்ஸ்ட்டு 2 மேங்கோஸ், ஆண்டு போட்டிருக்கிறதுனால ப்ளஸ்ஸு 2 மேங்கோஸ் அப்படின்னா 2 இன்ட்டு மேங்கோவோட காஸ்ட் எவ்வளவு, எம், அப்போ 2M. ஒரு ஆப்பிள் ப்ளஸ் 2 மேங்கோஸ் ஈக்குவல் டு 120 ருபீஸ். அப்போ இதான் என்னது, அல்ஜிப்ரேக் ஈக்குவேஷன். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தா அதை எப்படி அல்ஜிப்ரேக் ஈக்குவேஷன் எழுதணும்னா, ஆப்பிளோட காஸ்ட்டையும் 2 மேங்கோஸோட காஸ்ட்டையும் ஆட் பண்ணால் 120 ருபீஸா. அதான் 1A + 2M = 120ன்னு எழுதணும். செகண்ட் ஒன், a rectangle of some dimensions has perimeter 50 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிளாம், அதனுடைய பெரிமீட்டர் 50 சென்டிமீட்டரா. ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னது, 2 × L + B அதாவது பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 × L + B. அது எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் L லென்த்துன்னு எடுத்திருக்காங்க, B பிரெத்து ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்படின்னா 2 × L + B = 50யா. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ரெக்டாங்கிள் ஆஃப் சம் டைமென்ஷன் ஹேஸ் பெரிமீட்டர், ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் 50 சென்டிமீட்டரா. அதான் ஃபார்முலாவை போட்டிருக்கு. 2 × L + B அப்படின்னா என்னென்னா, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் = 50. தேர்ட் ஒன், இதான் என்னது, அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன். இது ஸ்டேட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு சம்முக்கு இதுதான் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன், இது ஸ்டேட்மெண்ட்டு. தேர்ட் ஒன், தாமரை is 4 years elder to her sister Selvi and sum of their ages is 24. தாமரை அவள் 4 years elderா. யார் 4 years elder, மூத்தவளாம், 4 வருஷத்துக்கு மூத்தவா. யாருக்கு, her sister, அவளுடைய சிஸ்டர் பேர் செல்வி. தாமரை 4 years elderா to her sister செல்வி. அப்போ இதில் யார் எல்டர், தாமரை தான் எல்டர், அவளுடைய சிஸ்டர் செல்வியை விட. அப்போ சிஸ்டர் செல்விக்கு நம்ம என்னன்னு வச்சுக்கணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். சிஸ்டர் செல்வி எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுமா. இந்த செல்வியை விட 4 வருஷம், 4 years எல்டர்னா +4, எல்டர்னா +4 போட்டாச்சா. தாமரை யாரு, தாமரை இதான் தாமரை. அப்போ செல்வியோட ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சோம் அப்படின்னா தாமரையோட ஏஜ் எப்படி இருக்கும், x + 4 இருக்கும். அதான் இஃப் த ஏஜ் ஆஃப் செல்வி இஸ் எக்ஸ், தென் த ஏஜ் ஆஃப் தாமரை இஸ் x + 4. ஏன்னா செல்வி ஏஜை விட 4 years எல்டரா தாமரை ஏஜ், அதனால தான் இந்த ஏஜ் ஆஃப் தாமரை இஸ் x + 4. நெக்ஸ்ட்டு இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும். தாமரையோட ஏஜ் கண்டுபிடிக்கணுமா. அப்போ செல்வி ஈக்குவல், கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, தாமரை ஏஜ் 4 years எல்டர் டு ஹர் சிஸ்டர் செல்வி அப்படின்னா தாமரையோட ஏஜ் x + 4னாச்சு. 2 பேர் ஏஜையும் ஆட் பண்ண, சம்னா ஆட் பண்ணுறது, அந்த 2 பேர் ஏஜையும் ஆட் பண்ணால் 24 வருமா. அப்போ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ தாமரையோட ஏஜ் எவ்வளவு, x + 4, தாமரையோட ஏஜ் என்னது, x + 4, செல்வியோட ஏஜ் x எழுதலாம். தாமரையோட ஏஜ் x + 4, செல்வியோட ஏஜ் x ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, 24ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஈக்குவல் 24ன்னு போடணும்.
இந்த எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x. 2x + 4 = 24. 2x = இந்த +4 ரைட் சைடில் வரும்போது -4 ஆயிரும். அப்போ 24 - 4. 2x = 24ல் 4 போனால் 20. அப்போ x = 20/2. லெஃப்ட் சைடு மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ரைட் சைடு வரும்போது டிவைடு. அப்போ x = இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 2 is 2, 10 2s are 20. x = 10 கிடைக்கும். அப்போ xங்கிறது யார்? x = 10ன்னு கிடச்சிருக்கா? அப்போ xங்கிறது யார்? செல்வி. அப்போ செல்வியோட ஏஜ் 10, தாமரையோட ஏஜ் 10 + 4 = 14. அப்போ செல்வியோட ஏஜ் என்னது? 10, தாமரையோட ஏஜ் 14. இதான் ஆன்சர்.